அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும் அந்த கட்சி ஊழலை ஒழித்துவிடுமா என கேள்வி எழுப்பிய சீமான், அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் கட்சிதான் என விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேர்தல் களத்தில் ஒரு கட்சி மற்றொரு கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது இயல்புதான் எனவும், ஆனால் தாங்கள் தனித்துதான் போட்டியிட இருப்பதாகவும் கூறினார். அதிமுக போயிடும். ஊழலா லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பிய? மது ஒழிக்கணும். இங்க மது இருக்குதா இல்லையா? அவன் 65 ரூபா கமிஷன் வாங்கினா கூட 25 ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு. இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க. இந்த கொடியில அண்ணா இருக்காரு, அங்க இல்ல, அவ்வளவுதான். பார்ட்டி செஞ்சிருக்கு, பாலிசி செஞ்சிருக்க. தாவேக தலைவர் விஜய் இஃப்தார் நோம்பில் பங்கேற்றதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை என்றும் கூறினார். அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். அவரு தொழுகைக்கு அது நீங்க இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் 100 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சீமான் கூறினார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இதை டோரண்ட் கேஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் மொத்தம் 466 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி மேலாண்மை ஆணையம் மற்றும் டோரண்ட் கேஸ் நிறுவனம் ஆகியவை அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து இந்த அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மொத்தமுள்ள 466 கிலோமீட்டர் தொலைவில் 260 கிலோமீட்டர் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளில் வருகிறது. சென்னையில் சேப்பாக்கம், பாரிமுனை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், திருவான்மையூர், அடையார் மற்றும் எண்ணூர், நெட்டுக்குப்பம், வெட்டுவாங்கேணி, நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட உள்ளது. தேனி மாவட்டத்தில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. பெரியகுளம், முருகமலை, தாமரக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து பூமியை குளிர்வித்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. நெய்க்காரப்பட்டி, கனக்கன்பட்டி, ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. போடுவார்பட்டியில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. நகரின் பல இடங்களிலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நியூ டவுன், புதூர், பெருமாள்பேட்டை, பெரியப்பேட்டை, செட்டிப்பனூர், காதர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார்கோவில், கொல்லங்குடி, நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3வது நாளாக மழை பெய்தது. ஓசூரில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, சாமியாபுரம், காளிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. தமிழ்நாட்டில் 1 வார காலத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய பகுதி நிலவுவதாக தெரிவித்திருக்கூடிய வானிலை மையம் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அன்றைய தினம் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகையல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுமார் 418 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 2,02,531 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்தார். ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் அவர் கூறினார். கைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார்.